அழுதார். நீ அழக்கூடாது என்பதற்காக அழுதார். உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும். சிலவருக்கு காசுக்கும், காசு பணம், நல்ல புருஷன் இருப்பான், நல்ல வீடு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா இருதயத்தில் ஒரு வரும், என்னடா ஏன் வாழ்வான், செத்து போயிடலாம், நினை இப்படி எல்லாம் இருக்கு. நல்ல வேலை இருக்கு, அப்படி எல்லாம் இருக்கு. அப்ப அதுக்குதான் உனக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆகிய எதிர்ப்பை அவர் கட்டினார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பேர். என்ன பிரமாணத்தை சொன்னார், என்ன பொறிமுறையை வெற்றி பெறுகிறதுக்கான என்ன வழிகளை சொன்னார் என்றதை சிந்திக்கிறதே இல்லை. நாங்கள் தேவன் பேசுறமாகவே பேசுவோம். தேவனுடைய வார்த்தை ஏற்ற பிரகாரமாக நாங்கள் பேசணும், நடக்குவோம். 1000 நாம் துன்பம் வந்தாலும் அணுகலாம். போற போது கூப்பிட்டு சொல்லக்கூடாது, ஆண்டவரே நான் பிரயாணம் போறேன், எனக்கு கூட வாருங்கள், எனக்கு முன் செல்றதுக்காக முன் சென்று போனதான மிக தேவையாக தேவனால பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான்னு ஆண்டவே நான் இதில் ஜெயிக்கவும் சொல்லாத, நான் ஜெயிப்பேன்னு நீங்க எழுதி வச்சபடியால் சொல்லப்படுவார் என்று சொல்றோம். பயந்து நடுங்கின யாரை பார்த்து சொன்னா, கிதியோனை பார்த்து சொன்னா பராக்கிரமசாலி என்று. ஒரு புள்ள பெறுகிறதுக்கு லாய்க்கில்லாத ஆபிரகாம் சொன்னார், தேசங்களுக்கு யாரையும் இல்ல, தேசங்களுக்கே உன்னை அகப்படுகிறேன். அதை விசுவாசிச்சார், அதை ஏற்றுக்கொண்டார், அவருடைய வாழ்க்கை மாறிச்சு. ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு மிஞ்சின ஒன்றும் இல்லை. தேவனுடைய வார்த்தை எதை சொல்லுதோ அதற்கு ஏற்ப நாம நடக்கும். தேவனுடைய வார்த்தை சொல்றது, அந்த காரியத்தை நான் செய்வேன். உனக்கான நோக்கம் தீமைக்கானதில்லை, நன்மைக்கானது, செழிப்புக்கானது, ஆசீர்வாதம். ஒரு பாஸ்டருக்கு ஸ்டூடியோவில் இருந்து போனை பார்த்து பேசி, அவருக்கு போனை பார்த்து தான் பழக்கம், ஆக்களை பார்த்து பேசி பழக்கம் இல்லை. அப்போ ஒரு அழைப்பு வந்துட்டு ஆக்களுக்கு கூட சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஒரு அழைப்பு வந்துச்சு. அப்போ ஆக்களை பார்த்தா எனக்கு பயம், ஆக்களுக்கு பேசியே அனுபவம் இல்லை. அப்போ எனக்கு கொஞ்சம் நர்வஸ். பின்னால் எனக்கு உங்களுக்கு கிட்ட விடணும், கடமை விடணும், நீதி விட்டு அன்பு விட்டு. அன்பான தொடுதல் ஒரு பெரிய காயத்தை ஆட்டணும். அன்பான தொடுதல் எப்படி இருக்கிறாங்கம்மான்னு ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் ஒரு மொழியோட வந்துட்டு எப்படி இருக்கிறான்னு கேட்கிற விதத்துல அது மறந்தில்லாமே வியாதி மாறி, வார்த்தைக்கு அவ்வளோ ஆக்கும் சக்தி, எப்படி இருக்கிறான்னு கேட்க அது மறந்தில்லாமே மாறி. நானும் வேலூர்ல மரணத்துக்கு இருக்கும் சமீபமாக இருந்தது. டாக்டர் ஊசி போட்டாலும் காய்ச்சல் 116 மேல காட்டும். அப்போ ஒரு அம்மா, ஒரு மதர் ஒன்று வருவா, இரவில் வருவா, வந்து ஜெபதாஸ், சும்மா ஜெபதாஸ் இல்லை, என்ன ஒரு பேர், ஒரு புனை பேரெல்லாம் போட்டு ஜெபதாஸ் கூப்பிட்டுட்டு எப்படி இருக்கிறீங்க, மதோட கையை பிடிச்சிடணும், அதை எப்படியாவது நான் உயிரை காப்பாற்றி இலங்கைக்கு அனுப்பிடுங்க, நான் இங்கே சாக விரும்ப இல்லை, நான் தேசத்துக்கு போயிடுவோம். அந்த மதம் சொல்லுவா, கடுமையான வார்த்தைகளெல்லாம் சொல்லுவான், ஜனம் கூடின நாடு இப்படியெல்லாம் திசையோட கவனம் இருக்காது. அந்த மதம் நல்லா கவனிப்பா. இந்த மதம் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு மருந்து மாதிரி. இதைத்தான் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் செய்து, அதெல்லாம் தான் நர்சிங் உருவானது. கிறிஸ்தவர்கள் எங்க போனாங்களோ அங்கு வீதி மாறிச்சது, வீடு மாறிச்சது, கலை மாறிச்சது, கலாச்சாரம் மாறிச்சது, படிப்பு மாறிச்சது, அறிவு மாறிச்சது, ஆற்றல் மாறிச்சது, அரசாங்கம் மாறிச்சு. புரியுதா? அப்ப அப்படி கிறிஸ்தவர்களாக இருக்கும். அழுதை பார்க்கக்கூடாது. நீ அழக்கூடாதுன்றதுக்காக அவர் அழுதார். நீ அழக்கூடாதுன்றதுக்காக அழுதார். உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும். சிலவருக்கு காசுக்கும், காசு பணம், நல்ல புருஷன் இருப்பான், நல்ல வீடு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா இருதயத்தில் ஒரு வரும், என்னடா ஏன் வாழ்வான், செத்து போயிடலாம், நினை இப்படி எல்லாம் இருக்கு. நல்ல வேலை இருக்கு, அப்படி எல்லாம் இருக்கு. அப்ப அதுக்குதான் உனக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆகிய எதிர்ப்பை அவர் கட்டினார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல
ஒரு ஆள் வாசிங்க, லூக்கால வாசிங்க, ஒரு ஆள் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22, லூக்கா 6:49. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். கவனித்துக் கொள்ளுங்க. இனி ஒருத்தரும் பார்க்கக்கூடாது, இன்னும் மாத்திரம் பார்த்துக் கொள்ளணும். இயேசு சொன்னதை செய்தார், செய்ததை சொன்னார். ஒன்று பிராக்டிக்கல், ஒன்று தியரி, ஒன்று படிப்பிக்கிறது, பாடம் எடுக்கிறது, ஒன்று பயிற்சி எடுக்கிறது. இயேசு 3 வருஷமும் இதைத்தான் செய்திருந்தார். அப்ப இங்க மேல ஒரு கதையை சொல்லிட்டு வர, மேல ஒரு கதையை சொல்லிட்டு வந்துட்டு இந்த கவனிச்சு கொள்ளுங்க. ஆகையால், ஆனால், பின்னுக்கு, அப்படி வந்தா முன்னுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இன்றைக்கு சாயந்தரம் சொன்னா காலம்பரம் இன்னும் நடந்திருக்கு. புரியுதா? அப்ப அதை கவனிச்சு கொள்ளுங்க. ஆகையால் சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப இங்க ஒரு புத்தி உள்ள மனுஷன், புத்தி இல்லாத மனுஷனையும் சொல்றாரு. அப்ப புத்தி உள்ள மனுஷன் தன்னுடைய அஸ்திவாரத்தை, உறுதியான அஸ்திவாரத்தை கண்மலை மேல கட்டுறான் என்பதை நாங்க பார்ப்போம். உறுதியான அஸ்திவாரத்தை கண்மலை மேல கட்டுறான். அப்ப அந்த அஸ்திவாரத்தின் மேல அவன் கட்டுறதுதான் கர்த்தருடைய வார்த்தையின்படி அது கட்டுறது. நான் போன வாரம் சொன்னேன், ஞாபகப்படுத்திட்டு நான் பேசுறது போறேன். அப்ப உறுதியான அஸ்திவாரத்தின் மேல கட்டுறான். இதுதான் கர்த்தருடைய வார்த்தையின் மேல கட்டுறது. வார்த்தையை விசுவாசிச்சு பேசுற உங்களை, வார்த்தையை விசுவாசிச்சு பேசுற உங்களை சூழ்நிலை அசைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அவர் துச்செய்தியை கேட்கறதுனால பயப்படா. துச்செய்தி அங்க வந்துட்டான், அப்ப ஏதோ வந்துட்டான், புறடா வந்துட்டான், அது வந்துட்டான், 3ஆவதுல வந்து 4ஆவது என்ன செய்து வந்தாலும் துச்செய்தியை கேட்கறதுனால் அவன் பயப்படான். அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்ம கெட்டனா இருக்க முடியும். அப்ப இந்த மனுஷனுடைய வெற்றிக்கு காரணம் என்னன்னா, கர்த்தருடைய வீடு கட்டுற கதையா இருக்காது. வீடு கட்டுற கதையால வசனத்தை கேட்கறத சொல்றான். என்னுடைய வார்த்தையை கேட்டு செய்கிறவன் இந்த வீடு கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். அவன் உறுதியான அஸ்திவாரத்தின் மேல தன்னுடைய வீட்டை கட்டுறான் என்பதை பாருங்க. பெருவெள்ளம் போதெல்லாம், பெருங்காற்று வீசலாம், அந்த மனிதனை அசைக்க முடியாது. ஏனென்றால் அவன் கண்மலை மேல், அதாவது வெட்டி இறுக்கமா அஸ்திவாரத்தை போட்டிருக்கான். இது ஒரு மனுஷன். என்னுடைய வார்த்தையை கேட்டும் அவன்படி செய்யாதவன் புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்ப புத்தியில்லாத மனுஷன் என்ன நடந்ததுன்னா, பெருவெள்ளம் வீசிச்சு, பெருங்காற்று வந்தது, வந்தபோது அது விழுந்து முற்றிலுமாவே அழிந்து போனதுன்னு சொல்றான். அழிந்து போனது. அப்ப இந்த மனுஷனுடைய தோல்விக்கு என்ன காரணம்? இந்த மனுஷனுடைய தோல்விக்கு பெருவெள்ளமோ பெருங்காற்றோ அல்ல. கவனமாக கேட்டுக்கணும். பெருவெள்ளமோ பெருங்காற்றோ அல்ல. அவைகளுக்கும் அழிவுக்கும் சம்பந்தமே. அவைகள் என்ன? இவன் செய்த மடத்தனமான வேலைக்கும் இந்த அழிவுக்கும் சம்பந்தமே இல்லை. அவனும் வசனத்தை கேட்டான். அந்த வாழ்க்கை வார்த்தை மேல கட்டப்பட, வார்த்தை என்ன சொல்லுதோ அந்த வார்த்தை மேல கட்டப்படல. வார்த்தையின்படி அவன் செய்யல. தேவையில்லாமல் நஷ்டத்தை அனுபவிச்சான். தேவையில்லாமல் நஷ்டத்தை அனுபவிச்சான். போன கிழமை சொன்னதை திருப்பி சொல்லிக்கலாம். தேவையில்லாமல் நஷ்டத்தை அனுபவிச்சான். அவன்
இங்க ஒருவன் ரட்சிக்கப்பட்டவன் ஒருவன் ரட்சிக்கப்படாதவன் என்று சொல்லப்படல. இருவருமே ரட்சிக்கப்பட்டவர்கள், இருவருமே ரட்சிக்கப்பட்டவர்கள், இருவருமே வசனத்தை கேட்டவர்கள். அப்ப பிரச்சனை என்னன்னா, இன்று அநேகர் ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்து ரட்சிக்கப்பட்டு வசனத்தை கேட்கிறார்கள். வசனத்தின விளக்கங்கள் தெரியாது, வசனம் தெரியாது. ஆனபடியினால் வசனத்துக்கு ஏற்றபடி பேசுறது, வசனத்துக்கு ஏற்றபடி நடக்கிறது, வசனத்துக்கு ஏற்றபடி செய்யறது தான் அஸ்திவாரம். வசனத்துக்கு ஏற்றபடி செய்யறது தான் அஸ்திவாரம். உடைய மனப்பூர போக்குல எங்க இருக்கிறீங்க, எப்ப இருக்கிறீங்க, வீட்டை போன பேச்ச மாத்துறது. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், எல்லாருக்கும் தான் இயேசு கிறிஸ்துவ தெரியும். உலகத்திலே இருக்கிற அரவாசி ஜனம் யூதனா, இயேசு கிறிஸ்துவ யூதனை கும்பிடுது, அரவாசி ஜனம் யூதன தாயை கும்பிடுது. அப்ப இப்படி நடக்குதுடைய தேவனுடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்து என்ன பிரமாணத்தை சொன்னார், என்ன பொறைமுறையை வெற்றி பெறுகிறதுக்கான என்ன வழிகளை சொன்னார் என்றதை சிந்திக்கிறதே இல்லை. நாங்கள் தேவன் பேசுற மாதிரி பேசுவோம், தேவனுடைய வார்த்தை ஏற்ற பிரகாரமாக நாங்கள் பேசணும் நடக்குவோம். 1000 நாம் துன்பம் வந்தாலும் அணுதான் போற போது கூப்பிட்டு சொல்லக்கூடாது, ஆண்டவரே நான் பிரயாணம் போறேன், எனக்கு கூட வர மாட்டேன், எனக்கு முன் செல்றதுக்காக முன் செல்வது போனதான மிக தேவையாக தேவனால பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான்னு ஆண்டவரே நான் இதில் ஜெயிக்கணும்னு சொல்லாத, நான் ஜெயிப்பேன்னு நீங்க எழுதி வைத்தபடியால் அப்ப இது ஒரு தெளிவான சத்தியம். இத அநேக கிறிஸ்தவர்கள் வீடு கட்டுறது, வீடு உழைக்கிறது அதுக்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சண்டே ஸ்கூல் டீச்சர் தெரியுமா, கேட்டா தெரியும். வீடு கட்டுறது, வீடு கட்டுறதுக்கு சொல்ல வசனத்தின்படி செய்யறதுக்கு சொல்லப்பட்ட உதாரணம் வார்த்தையின்படி செய்யறது. அப்ப ஏன் வார்த்தை அவ்வளவு முக்கியம்? மேல வாசனம் மேல இப்ப போன கிழமை சொன்ன பிரசங்கத்தை தான் சொல்லிட்டேன். இப்ப அது ஏனென்று நான் இந்த கிழமை சொல்றேன். வார்த்தையை பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, நீங்க இருக்கிற வாசிங்க, கத்தாவே கத்தாவே. இப்ப லூக்கால வாசிங்க, நான் பார்த்தேன். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிட்டும் நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? நான் சொல்றபடி செய்யலே. ஆண்டவர்னு கூப்பிடுறீங்க, எனக்கு விருப்பமா தான் இருக்கு, நான் சொல்றதை எப்படி செய்யலாம் இல்லையே. மாஸ்டர் கூப்பிடுறீங்க, மாஸ்டர் ஒரு ப்ராஜெக்ட தந்தா எப்படி செய்தா பாஸ் பண்ணிடுவாங்க, ஒரு ப்ராஜெக்ட தந்தா அதை செய்யறா இல்லையே. என்ன ஆண்டவர் என்று ஆர்வம் கூப்பிடாதவன் எல்லாருமே கூப்பிடுறான், ஆண்டவர் எல்லாருமே கூப்பிடுறான். ஆண்டவரே என்று கூப்பிட்டு நான் இப்படித்தான் ஒரு வழிமுறை இருக்குது. அதான் நீங்க சொன்னே, பரலோகம் ஏற்கனவே வந்திருக்குது, முன்னுசி ஏற்கனவே வந்திருக்குன்னு சொன்னது. அப்ப பரலோகத்துல போயிட்டா நான் என்ன வேணாம் தேதியை சொல்லுவேன் சொன்ன. அட இங்க மனம் கொடுத்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை இந்த பூமியிலேயே புசிப்பிக்கும். நிரம்ப பேர் அங்க போய் கவலைப்படுவாங்க. குணா பாக்கியவான், ஜெபதாஸ் பாக்கியவான், இங்கேயே அனுபவிக்கும், அங்கேயும் அனுபவிக்கிறான். ரெண்டு மோசம். அப்ப ஏன் இதை சொன்னார் மேலவாசிங்க? அப்ப நான் சொல்றபடி தேவனுடைய வார்த்தை, அவருடைய கோட்பாடு, அவருடைய கொள்கையின்படி ஒன்றுமே செய்யல. அங்க போன உடனே வார்த்தைக்கு ஏற்றபடி பேசாம வார்த்தைக்கு விரோதமா நாங்க பேசுறோம், எங்களை தெரியாமே பேசுறோம். எதுவுமே வார்த்தை பேசுறோம். உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சந்தன மரங்களை போல இருப்பார்கள் சொல்லப்பட்டு, அப்ப ஏன் எரும மாடன்னு சொல்றோம்? இந்த மாடத்தின பழக்கமா? நம்ம புது ஒருவன் கிறிஸ்தவத்துல இருந்தா புது சிருஷ்டி ஆயிருக்கிறோம், பழையனெல்லாம் ஒழித்து போகும். வார்த்தைக்கு ஏற்றபடி எழுதி வச்சுக்கணும். அநேகருடைய பிரச்சனை இதுதான். கடவுள் ஒன்றை சொல்லி இருக்கிறார், ஆனால் இவர்கள் அதை எடுத்து சொல்வதில்லை. நானே உன் பரியாரியாய கர்த்தர் என்று கடவுள் சொல்லி இருக்கிறார், ஆனால் இவர்கள் அதை பேசாமல் இந்த வியாதி சுகமாவது கஷ்டம் என்று எதிர்த்து பேசுகிறார்கள். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டணி கிடக்கும், கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மை குறையக்கூடாது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆனால் இவர்கள் அதை பேசாமல் என் வாழ்க்கையில் தரத்தரம் தலைவிரித்து ஆடுகிறது என்று பேசுவார்கள். உண்மையா உண்மையில்லை?
என்னுடைய சபையில என்ன பார்த்துக்கின்றவர்களுக்கும் இந்த வலையொலிய பேஸ்புக் மூலமும் யூடியூப் மூலம் பார்க்கிறவர்களுக்கு சொல்றீங்க. ஒரு வார்த்தை தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்பதா இல்லை. ஒரு கோர்ஸ்ல போய் ப்ரொக்டர் ஒன்று சொல்லித்தரான், உனக்கு சாதகமா பேசுற ஒரு ப்ரொக்டர் இப்படித்தான் நீ பேசுறது, அதுக்கு முரண்பாடா பேசினா என்ன நடக்கும் தீர்ப்பு? அப்ப தேவன் ஒரு வார்த்தையை சொல்லித்தாரா, எப்படித்தான் செய்யும். மேல வாசிங்கம்மா, இதுல வாசிங்க மேல. என்ன கத்தாவே 21ஆம் வசனம் வாசி, கவனமா கேளுங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா. கவனிச்சுக்கொள்ளுங்க. அந்நாட்களில் அநேகர் என்னை நோக்கி, நான் தான் நிப்பாட்டேன், அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா. உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. என்ன சொல்றான்? கள்ளர்களே, ஒரு காலம் உங்களை நான் அறியவே இல்லை. அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். என்னை விட்டு அகன்றே போயிருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இது ஏன் சொன்னார்? இயேசு சொன்னார், இயேசுவின் நாமத்தினால விசுவாசத்தினத்தை, இயேசுவின் நாமத்தினால தீர்க்கதரிசனம் எல்லாம் சரியா தானே இருக்கு. ஏன் அவங்க அப்படி சொன்னதுக்கு இப்படி சொல்வாரு? நீண்ட நாட்களா எனக்கு கேள்வி, நீண்ட நாட்களா கேள்வி. அப்படி சொல்லிட்டு தான் அப்படி சொல்லிட்டு கொண்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் இப்பதான் நான் சொன்னது தோணுது. ஆகையால் நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவனவனோ அவனை கண்களின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்ப இதுக்கு தான் இந்த விளக்கம். அப்ப மேலே இருக்கிற விளக்கம் விளங்கி கடவுள் நாமத்தினால விசுவாசத்தினா, கடவுள் நாமத்தினால தீர்க்கதரிசனம் சொன்னா, உன்னுடைய நாமத்தினால என்ன செஞ்ச அற்புதங்களை செய்தான். இப்போ நான் அக்கிரமக்காரனா பயங்கர பிராடே போடான்னு சொல்றேன். அப்ப ஏன் இப்படி சொல்றார்? அப்ப அவர் வார்த்தையை வலியுறுத்துறதுக்கு எந்த விளக்கத்தை பாருங்க. நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்தும், இந்த வலையொலி நிப்பாடு, இந்த வலையொலியில யூடியூப்ல கேட்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இந்த போன் நம்பர் போடுவாங்க, தொடர்பு கொள்ளுங்க. எல்லாரும் வடிவா சிந்திச்சு கேளுங்க. நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவை அறிந்தாலும் மலைகளில் பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் மலைய பேர்த்து போட்டு சொல்ற விசுவாசம் எனக்கு இருந்தாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றுமில்லை. இதுதான் நம்ம நடந்து. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்ப ஆண்டவர் சொல்றாருன்னா அன்பு இல்லாம உலக காரியத்தை செய்யலாம். இப்ப நாங்க பாருங்க, ஒரு லேபரை பிடிக்கிறோம். அவன் கள்ளனா நல்லவனான்னு இல்ல, ஆனா கிளீனா புல்லு வெட்டுவான். என்ன பாச புல்லு வெட்டுறதை எதுக்குள்ள கொண்டு வைக்கிறீங்க? அவனுக்கு அதுல ஸ்கில். புல்லு வெட்டுறதுல அவன் திறமசாலி. புல்லு வெட்டி நீட்டா பார்க்காம வெட்டுறதுல திறமசாலி. அவன் கண்ணமா காவாலியான்னு தெரியாது, வேலையா பொடுக்க ஓடுறதுல அவன் ஸ்கில். அப்ப தேவன் சில நேரத்துல சிலரை அனுமதிக்கிறார், பயன்படுத்துறார். அந்த சூழ்நிலையில அவன் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டி இருந்தது, அதை பயன்படுத்துறார். ஆனா அவன் சொல்றார், அன்பினை உள்ளுக்குள்ள கூடாதவனா இருக்கிறான். அப்ப உள்ளுக்குள்ள வசனத்தின்படி கீழ்ப்படுகிறையில, வசனத்தின்படி செய்கிறையில, வசனத்தின்படி காரியங்களை ஆராய்கிறையில, இந்த காரியங்களை செய்தபடியா நாம் பரலோகம் போகலாம் அப்படின்னு நினைக்கிறாய். அப்படி போக இயலாது, பரலோகத்துக்கு வர இயலாதுன்னு சொல்றாரு. பதில வாசிங்க, நான் முழுக்கால வாசிங்க. என்னை நோக்கி கத்தாவை கூப்பிடுறோம் வாசிங்க. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்னிடத்தில்
வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், பரலோகத்தின் ராஜ்யத்தின் சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோகத்துக்கு போவானே ஒழிய, நீ தீர்க்கதரிசனம் சொல்றது, நீ தீர்க்கதரிசனம் சொல்லலாம், உள்ளுக்குள்ள வித்தியாசமான ஆளா இருப்பார். மலையே பிரிச்சு போடலாம். இப்ப பாருங்க, ஒரு வியாபாரம் நஷ்டம் அடையுது, ஒரு வியாபாரம் நஷ்டம் அடையுங்க, நஷ்டமடையாதானே இந்த ஆளை டிரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த ஆளை கொண்டு வந்து போட்டா கட்டாயம் விரட்டி போடுவார். அந்த நஷ்டமடைந்த மலையை அவர் விரட்டி போடுவார். அவருக்கு அதுக்குரிய ஆற்றல் இருக்குது, கட்டிக்காரன் செய்துடுவார். அப்படித்தானே கூகுள் சரிவ சந்திக்க சுந்தர் பிச்சை எடுத்துள்ள ஓடும். இந்த பாச சுந்தர் பிச்சையை கொண்டு இதுக்குள்ள ஒப்புறீங்க, அது நல்லா இருக்கிறதுக்கா. அப்ப சுந்தர் பிச்சை ரட்சிக்கப்பட்டவனோ உண்மை உள்ளவனோ அன்புள்ளவனோ எனக்கு தெரியாது. சுந்தர் பிச்சைக்கு அதுக்குரிய ஸ்கில் இருக்குது, அதுக்குரிய ஆற்றல் இருக்குது. சுந்தர் பிச்சையை போட்டு லொசன்னு மலைய பேர்த்து விட்டார். எனக்கு இப்ப வாசிங்க 13ஆம் அதிகாரத்தை 13:2 கொரிந்திய 13:2. நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், பாருங்க, தீர்க்கதரிசனம் பேசலாம், ரகசியங்களை அறியலாம், சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக, மலையை பேத்து போட்டு போலாம், மலையை பேத்து விட்டு போகலாம், பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால், அன்பில்லாம உன்னிட்ட ஒழுக்கக்கேடு நிரம்ப இருக்குது. தேவனுடைய வார்த்தை இப்படி நடக்கிற இல்ல. அப்படியே நாங்கள் ஒரு சகோதரி வீட்டுக்கு போயிருந்தோம், குணாவும் நானும். அந்த வீட்டுல ஒரு ஆள் வந்து இன்னொரு ஆள் வந்து ஹாஸ்டல்னு சொல்லி வெக்கமா இருக்கு, இதெல்ல தண்ணி கொட்டிட்டு பேசி தம் தெரியன்னு போல பேயும் போகையில மனமும் போகையில், வீட்டில இருந்த மனமும் போகையில பேயும் போகையில். அப்ப ஏதோ சந்தேகம் பிரச்சனை. அதைத்தான் சொல்றார், அதெல்லாம் பெற அதெல்லாம் கலையில. சில நேரத்தில் போய் போனாலும் பரவாயில்ல, வசனத்தின்படி நடக்கிறியா, வார்த்தையின்படி பேசுறியா, தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றபடி காரியங்களை செய்யறியா, செய்யே நானுமோ எவ்வளவோ நீ முயற்சி செய்து பார்க்குற நெகட்டிவ் அவருப்பா பேசுவோம், என்னமோ குடும்பமாடு ரெண்டு அப்படி சொல்லி பார்ப்போம்னா அது வருதே விளங்கிட்டு. அப்ப பாசிட்டிவா தான் எனக்கு பாசிட்டிவ். நீ செய்வார், அது உன்னால முடியும், நீ செய்வார், அது உன்னால முடியும். அப்ப என்னுடைய தேவன் பிறவன் தன்னை பிறவான் என்று சொல்லப்படுவார் என்று சொல்றான். பயந்து நடுங்கின யாரை பார்த்து சொன்னார், கிதியோனை பார்த்து சொன்னார் பராக்கிரமசாலி என்று. ஒரு புள்ள பெறுகிறதுக்கு லாய்க்கில்லாத ஆபிரகாமுக்கு சொன்னார், தேசங்களுக்கு யாரு என்று இல்ல, தேசங்களுக்கே உன்னை தகப்பனாக்கிறேன் என்று சொன்னார். அதை விசுவாசிச்சார், அதை ஏற்றுக்கொண்டார், அவருடைய வாழ்க்கை வாழ்ச்சி. ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு மிஞ்சின ஒன்றும் இல்லை. தேவனுடைய வார்த்தை எதை சொல்லுதோ அதற்கு ஏற்ப நாம நடக்கும். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அந்த காரியத்தை நான் செய்வேன். உனக்கான நோக்கம் தீமைக்கானது இல்ல, நன்மைக்கானது, செழிப்புக்கானது, ஆசீர்வாதத்துக்கானது, வெற்றிக்கானது. நீ அதை செய்தியா, இதை செய்தியா, ஆஸ்பத்திரிக்கு தான் கொடுப்பார். அப்ப இது பயன் தொடங்கி ஐயோ ஆஸ்பத்திரி கொடுப்பாரு ஐயோ சொன்ன மாதிரி பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, ஆஸ்பத்திரிக்கு கொடுக்க வேண்டியது. அதோட உடன்படி அவன் சொன்னதோட ஆம் அப்படி இருக்குமா, அப்படி இல்லை. நாங்கள் வசனம் மார்க்கு 16ஆம் அதிகாரம் அதுல வாசம் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசி. அதன் பின்பு அவருடைய சீஷர் புறப்பட்டு போய் எல்லா இடங்களிலும் நற்செய்தியை பிரசங்கித்தார்கள். பாருங்க, சீஷர்கள் புறப்பட்டு போய் எல்லா இடத்திலும் நற்செய்தியை பிரசங்கித்தார்கள். கர்த்தர் அவர்களோடு செயலாற்றி தனது வார்த்தையை உனக்கு ஒரு வார்த்தை வந்ததுன்னா உனக்கு கர்த்தர் வந்த வார்த்தை, தனது வார்த்தையை எப்படி உறுதிப்படுத்தினார்? ஒவ்வொரு வார்த்தையை நீ பேசுறீங்க, கர்த்தர் அதுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. அதோட ஆன்சர் என்ன? எந்த மொழிபெயர்ப்புல சொல்றேன்? ஆமென்.
ஆமென் ஆமென். நீ ஒரு வார்த்தையை சொல்லுங்க, நீ வற்றாத நீர் ஊற்று போல இருப்பாய்ன்னு சொல்லுங்க கர்த்தர். அதுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஆமென், நீ வற்றாத நீர் ஊற்று. நீ வளமிக்க தோட்டமாங்க, அதுக்கு ஒரு அற்புதம் செய்து ஆமென், நீ வளமிக்க தோட்டம், வளமிக்க தோட்டம். என்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமென், அப்படியே கர்த்தர் செய்வார். இப்படி கர்த்தருடைய வார்த்தை இலவா பேசியது. கர்த்தருடைய வார்த்தை கேட்ட பிரகாரமா நம்ம காரியங்களை செய்யணும். நீ அங்க செய்த இங்க செய்த பெரிய கதைகள் பேசாத. நான் யாழ்ப்பாணத்தில் அப்படி செய்தேன், மலேசியாவில் அப்படி செய்தேன், இந்தியாவில் அப்படி செய்தேன்னு கதவானா. இங்க செய்ய முடியுமா? இங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இங்க செய்ய மாட்டேன். மலேசியாவில் இருக்கிற கத்ததான் இங்கே இருக்கிறார், அமெரிக்காவில் இருக்கிற கத்ததான் இங்கே இருக்கிறார். அப்ப எத்தனை மணி முடிப்போமா? முடிப்போமா? இன்னும் 5 நிமிஷம் பேசுவோமா? சரி, என்ன 5. அப்ப ஜோனத்தான் எட்வர்ட் ஒரு தேவனுடைய மனுஷன் 200 ஆண்டுகளுக்கு முதல் அமெரிக்காவில் வாழ்ந்தார். அப்ப அவர் சொன்னாருன்னா இந்த வரங்கள் வல்லமைகள், இவங்க சொல்ற வரங்கள் வல்லமைகள் 3 பேர் 3 வரங்கள் வல்லமைகள் என்ன நடக்குதுன்னா, இந்த ஆட அலங்காரம் மாதிரி நகைகள் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறது, நகைகள் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி. நகை எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு போடலாம். அதுக்காக மனசு நல்லதுன்னு சொல்லிடலாம். மனசு எப்படி தீமையான மனசாகவும் இருக்கலாம், நகைகளை போடலாம். அப்ப அதுல அவர் சொல்றாரு, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுள். இந்த வரங்கள் இதுதான். இந்த மயில பின்னி பொன்னாவரணத்தை போட்டு அலங்கரிச்சு கொண்டு வராத, உள்ளான அலங்கரிப்பு வரும். உனக்கு உள்ளான அலங்கரிப்பு இல்லாம இதுகளையெல்லாம் மாட்டிக்கிட்டு வந்து இந்த குணம் மாற போவதில்லை. இதே மாதிரி தான் வரங்களும் வல்லமகளும் சும்மாவெல்லாம் போடலாம். இந்த நகையை போட்ட மாதிரி போட்டுக்கிட்டு வரலாம் என்று ஜோனத்தான் எட்வர்ட் 200 ஆண்டுகளுக்கு முதல் வாழ்ந்தவர் எழுதி வைத்து அவர் கிரகணி செய்தார். அப்ப இப்படி போடுறதால குணம் மாறிடுமா? எல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு இஞ்சியது போட்டு இஞ்சி போட்டு எல்லாம் போட்டு குணத்தை மாத்தலாமா? இது மாறாது. அது மாறணும். உள்ளான அலங்கரிப்பு மாறணும். சின்ன நூல் மேட்சி போடுவாங்க, அதுக்காக போடாம எங்கிட்ட கொண்டு முடியல போடுன்னு சொல்லிடுறேன். அதெல்லாம் செய்யாதீங்க. என்ன போட்டாலும் உள்ளான அலங்கரிப்பு சரியா இருக்கணும். அப்ப இதோட ஒப்பிட்டு பேசுறார். வரங்கள் வல்லமைகளை பெற்று இதே மாதிரி ஆபரணங்களால அணிஞ்ச மாதிரி வரங்களால சில பேர் தங்களை அலங்கரிச்சு கொள்றாங்க. அதல்ல, வசனத்தை உண்மையா பேசு. அவர் ஆமென் என்று சொல்லுவார். நீ வற்றாத நீர் என்று சொல்லுவார். நீ வளமிக்க தோட்டம் என்று சொல்லுவார். என்னுடைய பிள்ளைகள் ஒருவர் கண்டுகள் என்று சொன்னா ஆமென் என்று சொல்லுவார். அவர் செய்வதெல்லாம் பாக்கியம் ஆமென் என்று சொல்லுவார். அவர் ஆமென். நான் வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், போகையில் ஆசீர்வதிக்கிறேன் ஆமென் என்று சொல்லுவார். ஆமென். என்ன நடக்கும்? நன்மையும் கிருபையும் பின்தொடரும் ஆமென் என்று சொல்லுவார். இந்த